உலகம் பூரா எல்லா ஹார்பர்லையும் இதே கதை தான். லைட் ஹவுஸில் ஒரு பொண்ணு நிற்கும். என்னடான்னு கேட்டால் உன்ன மாதிரி தான். மாங்காய் கொடுத்தேன், மனசை கொடுத்தேன்னு. எவனாவது மாங்காய் வாங்கிட்டு மனசை கொடுப்பானா? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கதையிலையும் இப்படி சொல்லிட்டு போனவன் திரும்பி வந்ததே இல்லை. பேர் என்ன சொன்ன? தெரியாது. ஊரு தெரியாது, ஆனா தமிழ் தான் பேசினாரு. தமிழ் பேசினா தமிழா, இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ்காரனா? என்ன மாதிரி கப்பல்காரங்களுக்கு கரையில் இறங்கினா கப்பல் மறந்துடும், கப்பலில் ஏறினா கரை மறந்துடும். சொந்த அம்மா அப்பாவே மறந்துடுவாங்க. எனக்கு கூட தான் உலகம் பூரா எத்தனையோ பொண்ணுங்க மாங்காய் கொடுத்துருக்குது, ஊறுகாய் கொடுத்துருக்குது. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். சரி, போன கதையை விடு, வேற ஏதாவது பேசுவோம். அவரை பத்தி தகவல் கேட்கறத விட உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை? நான் நினைச்ச மாதிரி உனக்கு கடலை பத்தியும் கப்பலை பத்தியும் எல்லாம் தெரியுதே தவிர ஒரு பொண்ணை பத்தி அவன் மனசை பத்தி ஒண்ணுமே தெரியல. அடி பாவி, நீங்க சும்மா காத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா எங்க அம்மா இதை மாதிரி சொல்லிட்டு கப்பல் ஏறின எங்க அப்பாவை நினைச்சு 1 வருஷமா 2 வருஷமா சாவர வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. எங்க அப்பா வரவே இல்லை. எத்தனையோ தடவை எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, கப்பல்ல போறியே உங்க அப்பாவை தேடுறான்னு. தேடலையே. நான் நினைச்சா 1 மாசத்துல அவரை கண்டுபிடிச்சிருக்க முடியும். எதுக்கு? எங்க அப்பா கிடைச்சா எனக்கு என்ன ஆக போகுது? அப்போ உன்னால எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் ஃபாதர் 3 வருஷமா எந்த முயற்சியுமா பண்ணாம இருந்தீங்க? என்னாலான முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன். இனிமே அவன் வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு. ஒன்று நீ தான் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்லை அவன் மனசை மாற்றணும். அவனை கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்டரே இல்லை. எங்க அம்மா சொல்லி எங்க அப்பாவையே தேடல, ஆனா நான்சிக்காக அவனை தேட. உலகம் பூரா முக்காவாசி கடல். அதுல ஊர் பேர் தெரியாத ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம்தான். முடியாதா? ஏன் முடியாது? நான் கேட்கிற விஷயங்களை மட்டும் நீ நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, கண்டிப்பா கிடைச்சிருவான். நீ எப்ப மருது ஆபீசர் ஆவ? நான் தான் சரியா படிக்கலையே. கடைசி வரைக்கும் கப்பல்ல மெக்கானிக் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மருது, உட்காரு. என்ன விஷயம் சார்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போர்ட்டுக்கு வந்து போன கப்பல் லிஸ்ட்லாம் வேணும் சார். நேவி, மர்ச்சன்ட் நேவி, கார்கோ அது மட்டுமா இல்ல பேசஞ்சர் ஷிப் கூடவா? இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுங்க சார். தேவைப்படுது. நிறைய வருமே. பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நாளை காலைல 10 மணிக்கு வா, எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் அப்படியே அந்த க்ரூ லிஸ்ட், ஆர்டிகல், வாய்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல, பக்கத்து டிபார்ட்மெண்ட். அவன் 2 நாள் லீவு, அவனை போய் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே சார். நான்சி, எந்திரு. இந்த ஆபீசர் நைட் ஷிப்ட்ல தான் இருப்பாரு. வா. ஹாய் மேசி. இவ்ளோ பெரிய கிரேனா? இதுக்கு மேல கூட ஆபீஸ் வச்சிருப்பாங்க? ஏற முடியல, கால் வலிக்குது. வா நான்சி, இன்னும் கொஞ்ச தூரம் தான். அவரை கண்டுபிடிக்க வேண்டாமா? நான்சி, கேப்டன் உன்னை காத்துக்கிட்டு இருக்காதுன்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏன் இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு 1 வருஷத்துல வரேன்னு சொன்னாரு. காத்துக்கிட்டு இருக்காதேன்னு சொன்னாரா இல்லையா? இல்ல, வருவேன். 1 வருஷத்துல வருவேன்னு சொன்னவன் இப்ப 3 வருஷம் ஆகியும் வரல. இனிமேலும் வருவான்னு எப்படி நம்புறேன்? என்னமோ எனக்கு தோணுது. மருது, நாம கலெக்ட் பண்ண லிஸ்ட் படி தேட வேண்டியது 40 கப்பல். அதுல 1 முழுகிடுச்சு, 1 எரிஞ்சிடுச்சு. சாம்பார் ஊத்து. மிச்சம் இருக்கிறது 38 கப்பல் தான். இதுல ஏதோ ஒண்ணுல தான் உன் ஆள் இருக்கான். இந்த சோத்தை நீ எனக்காக போடல, அவனுக்காக தானே போடுற? இல்ல, உனக்காகவும் போடுவேன். அன்னைக்கு என்னமோ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி இப்படின்னு ஃபில்டர் பண்ணி கடைசியில 7 கப்பலுக்கு வந்தாச்சு. இந்த புக்கில் உலக நாட்டு கொடிங்கள்லாம் இருக்கு. அந்த கப்பல்ல எந்த கொடி பறந்துச்சுன்னு கரெக்டா நீ சொன்னேன்னா இந்த கப்பல்ல இருந்து இன்னும் குறைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது டிசைன் இருந்ததா? இல்ல. இந்த மாதிரி ஏதாவது பாத்தியா? இந்த தாடிக்கார படம் அந்த கப்பல்லையும் இருந்துச்சு. இவர் யாருன்னு தெரியாதா? இவர்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. தெரியாது, ஆனா அவர் போட்டோ நான் பார்த்தேன். கியூபாவோட பிரசிடென்ட், கம்யூனிஸ்ட் தலைவர். கியூபா. நீ பார்த்த கப்பல்ல இந்த கொடி பறந்துட்டு இருந்துச்சா? ஞாபகம் வந்துருச்சு. இந்த கொடி தான் அந்த கப்பல்ல பறந்துச்சு. இந்த 4 கப்பல்ல தான் ஏதோ ஒண்ணுல ஆள் இருக்கா.
இப்போ நீ ஒரு கப்பல் கேப்டன் கிட்ட பேச போற. ரேடியோ ஆஃபீஸர் உனக்கு லைன் போட்டு கொடுப்பாரு. அந்த கேப்டன் ஒருவேளை உன் ஆளா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு கப்பல், நாளைக்கு ஒரு கப்பல். வா உட்கார். ஹலோ ஆஃபீஸர். வா மருது. ஏய் ஒண்ணு இல்ல, சுத்தி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அவர் பேசுறது இதில் தான் கேட்கும். நான்சி, ஆஃபீஸர் சொல்ற மாதிரி செய். நீ முதல்ல பேசு. அவர் பேசுறது கொஞ்சம் லேட்டா தான் கேட்கும். ஏன்னா உலகம் இப்படி உருண்டேனா நாம இங்க ரெடியா மருது? அவர் இங்க இருக்காரு. ரெடி ஆஃபீஸர், ரெடி. ஹலோ ஹலோ, நான் கேப்டன் பேசுறேன். சார் சார், நான் நான்சி பேசுறேன். இதுல பேசு. நான்சி, how are you? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மாங்காய் கூட கொடுத்தேனே, வைன் செஞ்சோமே, புறா கூட கொடுத்தீங்களே. அம்மா சௌக்கியமா? அவங்க என் அம்மா கிடையாது, என் அண்ணி மர்சி. கல்கட்டால பார்த்தனே, அந்த நான்சி தானே? இல்ல இல்ல, எனக்கு கல்கத்தா தெரியாது. தமிழ்நாட்டுல இருந்து நான்சி. சாரி, நான் இந்தியால தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்ததில்ல. இந்த கப்பலுக்கு புதுசு. நியூ கேப்டன். சாரி. நான் இத்தனை வருஷமா யார்கிட்டயும் இதுக்காக உதவி கேட்கல, அவரை பத்தி விசாரிக்கல. ஆனா ஏனோ தெரியல, உன்னை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ அவரை கண்டுபிடிச்சிருவ. எங்க அண்ணி அடிக்கடி சொல்லுவாங்க, யார்கிட்டயும் பேசாத, சிரிக்காத, பழகாதேன்னு. ஏன்னா சிரிச்ச உடனே எவனாவது லவ் பண்றேன்னு சொல்லிடுவான். இன்னொருத்தனா இருந்தா இந்நேரத்துக்கு ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா நீ எனக்காக உண்மையா எவ்வளவு கஷ்டப்படுற. உன்னை என் லைஃப் பூரா மறக்கவே முடியாது. உன்னை இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருந்தா, இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா இந்நேரம் அவரை கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். அதுல என்ன நான்சி, நான் கூட தான் உன்னை லவ் பண்றேன். இன்னும் அந்த 3 கேப்டன் கிட்டையும் பேசிட்டு நீ சொன்னிய கேப்டன் அவன் இருக்கானா, உன்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்கானான்னு தெரிஞ்சுட்டு உன்கிட்ட என் லவ் சொல்லலாம்னு நினைச்சேன். நல்லவேளை நீயே ஆரம்பிச்சிட்ட. ஐ லவ் யூ. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தான்னு சொன்னேன்ல, அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தா ஒருவேளை இப்ப நீ எனக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். நான் இந்த தேடுற வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஒருவேளை உனக்காக அவன் என்ன தேடிட்டு இருந்திருப்பான். நான் உன்னை முதல்ல பார்த்தபோது கூட எனக்கு ஒண்ணுமே தோணல. ஆனா அதுக்கப்புறமா எனக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி போச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட யாரையும் செலக்ட் பண்ணாம என்ன பார்த்த உடனே பேசிருக்கேன்னா ஒருவேளை இதுக்கு லவ் கூட காரணமா இருக்கலாம். உலகம் பூரா சுத்தி இருக்கியே, உனக்கு அனுபவம் இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பேன்னு தான் உன்னை கேட்டேன். இப்படி ஹெல்ப் கேட்டு வந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கீழ்த்தரமா பொறுக்கி மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்றியே. என் மூஞ்சிலே முழிக்காத. நான்சி, எது கோவப்படுற? யாரோ பைனாக்குலர் கொடுத்தா புறா கொடுத்தாங்கிறதுக்காக அந்த கேப்டன் கிட்ட போய் நான் உன் கூட வரேன்னு சொல்லியா? அது கீழ்த்தரமா பொறுக்கி தரமா? அதே மாதிரிதான் நீ உன்கிட்ட சொன்னது நான் உன்கிட்ட சொன்னேன். ஏய், நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணல, என் மனசுல இருக்கிறத சொன்னேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ உன் இஷ்டம். இதை நான் மறைச்சு என் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இருக்கிற 3 கப்பலையும் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணி என்ன லவ் பண்றியா இல்லையான்னு. நீ உண்மையாவே தேடல, என்னை ஏமாத்துற. என் மேல இருக்கிற ஆசையில வேணும்னு எனக்கு குழப்புற. நீ ஒரு காட்டு மிராண்டி. உனக்கு தெரியாது, லவ்ன்றது ஒரு தடவை தான் வரும். 2வது தடவை வந்தா அதுக்கு பேரு வேற. ஆமா, விவரம் இல்லாம முதல் தடவை வந்தா காதல், விவரம் புரிஞ்சு 2வது தடவை வந்தா கள்ளக்காதல்னு யார் சொன்னது? ஏய், எதுவும் பேசாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல.